Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டே 6க்கான நம்ம ப்ராக்டிஸ் செட் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, ப்ரீவியஸ் கொஷினுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட டெஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதில் இருந்த 8 சம்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு நம்ம பேட்சில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பயந்து என்னங்க இது இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு வாய்ஸ் நோட்டுக்கு மேலே வாய்ஸ் நோட்டாக தான் நேற்று ஃபுல்லாக ரிசீவ் ஆகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான சம்ஸ் தான். இப்போ பார்க்கும்போது பாருங்கள், அடைச்சா இதுக்காக நம்ம அவ்வளோ ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நிறையா பேர்லாம் ஃபீல் பண்ணி அழுகிற எமோஜிலாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ எனக்கு மேக்ஸ் மறுபடியும் வரமாட்டேங்குதே, நீங்கள் என்ன இப்படிலாம் கொடுக்குறீங்க அப்படின்லாம் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஒரு சைட் பீப்புள் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து ஒரு 8 சம் கொடுக்குறீங்கன்னா அந்த 8 சம்மாக நடத்துங்க, நாங்கள் அதை பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி கற்றுக்கிட்டு டெஸ்ட்டில் வந்து அதவே நாங்கள் ரிப்பீட் பண்ணி போட்டுடுறோம் அப்படின்னாங்க. அது வந்து ரொம்பவே தப்பு. நான் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நடத்திட்டேன் இல்லைங்களா. ஸோ கான்செப்ட் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். பட் வந்து என்னென்னா, இங்கே ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதோட ரீசன் என்னென்னா, நீங்கள் கொஷினை ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை, அதுதான் விஷயமே. ஓகேங்களா. கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான், ஸ்கூல் புக்கில் இருக்கிற கான்செப்டே தான் இங்கேயும் இருக்க போகுது. பட் நீங்கள் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கை பண்ணலை கொஷினில், அதுதான் பெரிய மிஸ்டேக்கு. ஸோ அதுக்காக நான் ஒரு 10 சம்மா நடத்திட்டு அதே 10 சம்மா நீங்கள் எழுதுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கும் அதே பண்ணால் அது ரொம்ப தப்பு. ஸ்கூல் புக்கில் பண்ணால் ஓகேங்க. ப்ரீவியஸ் இயர் ஏன் அதை நான் ஸ்கூல் புக்கில் நான் பண்ணேன்னா, அந்த கான்செப்ட் உங்கள் மனசில் பதியணும். அதுக்காக தான் நான் நடத்திட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் 3 நாள் முடிச்சதுக்கப்புறமும் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுங்க, நான் அதையே கொடுத்தேன். அப்போல்லாம் நிறைய பேர் என்ன சொன்னீங்க, ரிப்பீட்டடாக எனக்கு இதவே படிக்கிற மாதிரி இருக்குங்க, எனக்கு இது பிடிக்கல, புதுசாக கொடுங்க நீங்கள். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் அதை சொன்னீங்க இல்லைங்களா. அப்போது ஸ்கூல் புக்குக்கு மட்டும்தான் என்னால் அந்த கான்செப்டை கொடுக்க முடியும். அதாவது நடத்தினோடனே அதை நீ எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பொறுத்தளவில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் கொஷின் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது உங்களுக்கு வரணும். ஓகே, இதை நம்ம இப்படி போடலாமா, ஒருவேளை இது இப்படி மாற்றி போட்டால் நமக்கு கிடைக்குமா, அந்த மாதிரி வந்து நிறையா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா. அந்த ஆன்சர் வர வைக்கணுங்கிறதுக்காக. சரி, இப்போ அப்படி இல்லையா, அப்போ ஆப்ஷன்லேருந்து நம்ம வந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமாங்கிற மாதிரி நிறையா யோசிக்க தோணும். ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் நான் டெஸ்ட் கொடுக்கறதுக்கு காரணமே அதுதான். ஸோ நான் நடத்திட்டு கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுத்தேன். நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கறதுக்கான யூஸும் கிடையாது, உங்களோட நாலேஜும் வந்து டெவலப் ஆகாது. இதை அப்படி மாற்றி போடலாமா, இதை இப்படி மாற்றி போடலாமாங்கிற யோசிக்கிற திறனே வராமல் போயிடும். ஓகேங்களா. என்னடா இவங்க இவ்வளோ ஸ்லோவாக கொண்டு போகிறாங்க, அதுலேயும் ஒன்றுமே புரியவும் மாட்டேங்குது, செய்யவும் மாட்டேங்குது, அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. இப்போ நான் சம்ம சொல்லி கொடுக்கும்போது பாருங்கள், அடைச்சி இவ்வளோதானாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு செட் ஆஃப் இந்த 8 ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கே நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணால் எப்படிங்க. இன்னும் ஒரு டாபிக் தான் நம்ம வந்து முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்ருக்கோம். இன்னும் அங்கே நமக்கு இருக்குது 10 டாபிக். இப்போவே உட்காந்து ஃபீல் பண்ணால் எப்படி. இதெல்லாம் ரொம்ப இப்போ நம்ம இருக்கிற எல்லார்ட்டையும் நான் நேற்று வாய்ஸ் நோட் அனுப்பிச்சேன். இது ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன். இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம், புதுசாக டெய்லி கற்றுக்கிட்டு இருக்கோம். ஐயோ எனக்கு கற்றுக்கிட்டு இருக்கும்போது இது ஏன் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. ஓ, இது நம்ம இப்படி தான் மாற்றி போடணுமா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் உள்வாங்கிக்கணும். ஓகேங்களா. இது எல்லாமே எதுக்காக கற்றுக்குறோம், அந்த ஒரு மெயின் ஒரு எக்ஸாமுக்காக நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இப்போ நடக்கிற டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே தப்பு பண்ணிட்டேனா, அப்போ இதை இப்படி தான் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்கணும். நேற்று அவ்வளோ பேர் உட்காந்து ஃபீல் பண்ணுறீங்க. நேற்று வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக மார்க் எதுவும் வரல, ஃபுல்லாக அந்த ஃபீல் பண்ணுற மெசேஜ் மட்டும்தான் வந்துச்சு எனக்கு. அதுலேயும் ஒரு மேடம்லாம் சண்டை போடவே ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் சொல்லி கொடுக்காம எனக்கு ஏன் இப்படிலாம் டெஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்லாம். ஓகேங்களா. சரி, இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய சம்ஸ்லாம் கிடையாதுங்க. ட்ரை பண்ண போகிறீங்க, மெத்தடை கற்றுக்க போகிறீங்க. தெரியலையா, உங்களால் முடிஞ்ச அளவு கற்றுக்க முடியலையா, அடுத்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அவ்வளோதான் விஷயமே. ஓகேங்களா. சரிங்க, ரொம்ப பேசியாச்சு. இன்றைக்கான ஃபஸ்ட்டு சம் பார்த்துருவோம். நேற்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 12 சம் நான் சொல்லிக் கொடுத்துருந்தேன். இது அடுத்த சம்ங்கிறனால அப்படியே கண்டினியூட்டியாக 13, 14 போட்டிருக்கேன். ஸோ எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. வருடத்திற்கு 7.5% வட்டி வீதத்தில் ஏப்ரல் 9, 2010 முதல் ஜூன் 9, 2010 வரையிலும் ரூபாய் 1000க்கான தனி வட்டி என்ன? ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹1000 ஃப்ரம் ஏப்ரல் 9, 2010 டு ஜூன் 9, 2010 அட் பெர் 7.5% பெர் annum. ஸோ இதை பார்த்து தான் நிறைய பேர் பயந்தீங்க. மொத்த கொஷினே எனக்கு வரல மேம், அதனால் கொஷின் பேப்பரே எனக்கு வந்து ரொம்ப பதட்டமாயிடுச்சு, என்னால் எதுவுமே அட்டன் பண்ண முடியலன்னுலாம் சொல்லிட்டீங்க. இதில் என்னங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நமக்கு எப்போவுமே ப்ரீவியஸாக சம்ஸ்லலாம் நம்ம என்ன பார்த்தோம், இப்போ கூட அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ப்ரீவியஸாக நம்ம சம்ஸில் எப்படி பார்த்தோன்னா, ஒன்று நமக்கு இயர், 1 வருஷமோ 2 வருஷமோ வந்து அந்த காலத்தை இயரை வந்து கணக்கிட்டு கொடுத்தாங்க இல்லையா. இந்த மாதிரி நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு 42 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த
நாளில் இருந்து இந்த நாளுங்க அப்படிங்கிறத மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இடைப்பட்ட நாட்கள் எத்தனைங்கிறது நம்ம தான் விரல் விட்டு எண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். அவ்வளோதான். அங்கே 42 நாள் டேரெக்டாக கொடுத்தாங்க. இங்கே என்ன பண்ணிட்டாங்க, இங்கேருந்து இங்கே வரையும் நீ வந்து டேஸ் எவ்வளோ நீ கவுண்ட் பண்ணிக்க. நம்மளோட டைமை செலவழிக்க வைக்கணும் அவங்களுக்கு. டிஎன்பிஎஸ்சி சைடு வந்து என்னது, நம்மளோட டைமை வந்து செலவழிக்க வைக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரியான சம்ஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்கள் புரிஞ்சுக்கல. அப்போ இங்கே ஃப்ரம் இருக்குது, இங்கே டூ இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஃப்ரம் எடுப்பேனா, டூ எடுப்பேனா, இங்கே 9 எடுக்கணுமா, எதை போடணும் அப்படின்ட்டு நிறைய கொஷின்ஸு. இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள எவ்வளோ நாள் இருக்குது அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அது கூட என்னது, 4ங்கிறனால 365 மட்டும் வகுத்தோன்னா இயர் முடிஞ்சிச்சு. இதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், இதுக்கு ஏன் இவ்வளோ புலம்பல்? சரி, வழக்கம் போல் கிவன் எழுதிட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிறத கண்டுபிடிக்கலாமா? சரி, அசல் தொகை என்ன கொடுத்துருந்தாங்க, 1000 அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்களா. இந்த 1000ல் எவ்வளோ சதவீதம் வட்டி, 7 × 1.2% கொடுத்தாங்களா. சரி, என்னங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ அதுக்கு முன்னாடி இந்த 6ங்கிறது என்னதுங்க, இது கலப்பு பின்னம் மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணணும், சாதா பின்னமாக மாற்றணும், ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும், அது கூட இதை கூட்டணும். அப்போ 2 7s are 14, 14 + 1 15. அப்போ கீழே இருக்கிறத அப்படியே வச்சுக்கணும். 15/2%. சரி, இப்போ n கண்டுபிடிக்கணும்னு நான் சொன்னேன்னா, இப்போ ஏப்ரல் 9 இருந்து வருஷம் வந்து 1 தான். அப்போ ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்துக்கு உள்ள எவ்வளோ டேட்ஸுங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டே அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஏப்ரலில் மொத்தம் எத்தனை மாதங்க, ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 30. அடுத்து மே வந்து 31, ஜூன் வந்து 30. ஓகேங்களா? ஏப்ரலில் மொத்தம் எவ்வளோ டே இருக்குது, 30. மேல மொத்தம் 31. ஜூனில் மொத்தம் 31. ஓகேங்களா? இதை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் நோட் பண்ணியிருக்கேங்க. ஜூனில் 9 நாள் தானே, அப்புறம் 31லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போது ஏப்ரலில் நமக்கு 9ஆம் தேதியில் இருந்து தான் கணக்கீடு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஏப்ரல் 9 ஃப்ரம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏப்ரல் 9 இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கணக்கு வந்து எடுத்துக்க போகிறோம். அப்போது 9 அவங்க ஃப்ரம்னு சொல்லிட்டாலே அந்த டேட்டில் இருந்து தான் நம்ம எடுத்துக்கணுங்க. ஓகேங்களா? நார்மலாக அந்த ஃப்ரம்னு கொடுக்காம விட்டால் கூட அந்த டேட்டை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த நாள்லேருந்து போயிடலாம். ஆனால் நமக்கு ஒரு வார்த்தை ஃப்ரம் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சா, அப்போ 9ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ ஏப்ரலில் 9, 10 விட்டுருங்க, 2 நாள் இதை விட்டுருங்க. அடுத்து 11லேருந்து 20 ஒரு 10 நாளாக. அதாவது ஏப்ரலில் வந்து ஆல்ரெடி ஒரு 9ஆம் தேதி 10ஆம் தேதி இங்கே எடுத்து எழுதியாச்சு. அடுத்து 11லேருந்து 20 வரையும் ஒரு 10 நாள் இருக்குது. 21லேருந்து 30 வரையும் ஒரு 10 நாள், 20 நாளாக. அப்போ மொத்தம் ஏப்ரலில் எத்தனை நாள், 22 நாள். அப்போ ஏப்ரலில் 22 நாள். அடுத்து மே மொத்தமாக எவ்வளோ, 31 நாள். ஜூனில் வந்து எவ்வளோ நாள் கொடுத்துட்டாங்க, 9 நாளுன்னு கொடுத்துட்டாங்க. இதை 3 ஆட் பண்ணுங்கள். 2 + 1 3, 3 + 9 12. அப்போது இங்கே 2 போட்டு, சாரி இங்கே 1 + 2 3, 3 + 3 6. அப்போ மொத்தம் எவ்வளோ நாள் நமக்கு கிடைக்கிது, 62 நாள் கிடைக்கிது. ஓகே, இந்த 62 நாளை இயருக்கு வந்து மாற்றணும்னா எதால் வகுக்கணும், 365ஆல் வகுக்கணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள், 365 நாள். புரிஞ்சா? சரி, அப்போ அசல் தெரியும், வட்டி வீதம் தெரியும், காலம் வந்து எவ்வளோன்றது நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், தனி வட்டி மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ I = PNR/100ங்கிற ஃபார்ம்னால பிரதியிடணுமா. அசல் தொகை எவ்வளவு, 1000. பிரின்சிபல் அமௌண்ட் 1000மா. சரி, n வந்து எவ்வளவு, 62/365 இன்ட்டு அடுத்து R வந்து எவ்வளவு, 15/2 ஹோல் டிவைடட் பை 100. இந்த 0க்கும் இந்த 0க்கும் இந்த 0க்கும் இந்த 0க்கும் நம்ம அடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது 5 டேபிளில் வந்து போகலாமா. இது என்ன பண்ணலாம், 7 3s are 35, மிச்சம் 1 சேர்ந்து இங்கே 15 இருக்குது. அப்போ 3 5s are 15, இது வந்து 3 5s are 15. அடுத்து இது ரெண்டையும் 2 டேபிள் அடிக்கலாம். 1 2 is 2, இது 3 2s are 6, 1 2s are 2. சரி, இப்போ நம்மள்ட்ட மிச்சம் என்னென்னங்க இருக்குது, மேலே நியூமரேட்டரில் பாருங்கள், 10 × 31 × 3. இந்த வகுத்தலில் என்ன இருக்குது, 73 இருக்கா. சரி, 31 3 பெருக்குனா 93, 93 10 பெருக்குனா 930 டிவைடட் பை 73. இப்போ இது என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணுமா. 930 டிவைடட் பை 73. அப்போ 173 73ன்னு போட்டால் 93ல் 73 போச்சுன்னா 20. இப்போ இந்த ஒரு 0 இங்கே இறக்கணுமா. சரிங்க, இப்போ இந்த 73 நம்ம எதால் பெருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆல் பெருக்குவோம்.
சாரி 2ஆல் பெருக்குவோம். இங்கே 1 வந்துருச்சு. இப்போ ஆப்ஷனை ஃபுல்லாக பாருங்கள், எல்லாத்துலேயுமே மொதல் நம்பர் 1 தான் இருக்குது. அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே இந்த 2 சம்மில் 2வது நம்பர் 2 இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா 3 இருக்குது. நம்ம முதல் 2ஆல் பெருக்கி பார்ப்போம். அப்போ 2 3 சார் 6, 2 7 சார் 14, 146 200க்குள்ளே 146 அடங்கும். இதே நம்ம 3ஆல் பெருக்கணும்னா 210 தாண்டி போயிடும். அதனால் நம்ம இதவே வச்சுக்கோம். அப்போ 146, இங்கே 2ஆல் பெருக்கி 146, மிச்சம் என்ன கிடைக்கும்? 54ன்னு கிடைக்குமா? அப்போ என்ன பண்ணலாம்? 54 இருக்குது. இப்போ 12ன்றது தெரிஞ்சு போச்சு நமக்கு. முதல் 2 நம்பர் 12ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ கண்டிப்பாக இந்த 2ல் ஏதோ ஒரு ஆன்சர் தான் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது 2 ஈஸியாக விட்டுலாம். அப்போ ஒன்று 7ஆக போட்டு பார்க்கணும், இல்லை 5ன்னு போட்டு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? ஒரு புள்ளியை வச்சு இங்கே 0 சேர்த்துறோமா? ஏன்னா 54 வந்து 73 வாய்ப்பாடில் அடிக்க முடியாது, அதனால் புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கிறோம். ஓகேங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்க 7 போட்டு பெருக்கி பார்க்குறேன். 73 7ஆல் பெருக்கிறேன். 7 3 21, 1 இங்கே 2, 7 7 49 + 2 51. அப்போது 511 கரெக்டாக இருக்குது. ஏன்னா 5ஆல் போட்டால் ரொம்ப கம்மியாக இருக்கும், 7 போட்டப்போ சரியாக இருக்குது. இப்போ என்னென்னா இதை வந்து கழிக்கணும், இதுக்கு அடுத்து ப்ரொசீட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா 12.7ன்னு வந்துட்டாலே இந்த ஆன்சர் தான் நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. பின்னாடி இருக்க 4ஆல் மல்டிபிள் பண்ணி அடுத்து என்ன வருதுன்னெலாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? 12.74 அப்படிங்கிறத அப்படியே எழுதிடலாம். சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நிறையா பேர் என்ன சொன்னீங்கன்னா ஆப்ஷன் பி தாங்க வருதுன்னு சொன்னீங்க. அது எப்படி உங்களுக்கு வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஏங்க இந்த 9ஆம் தேதி நம்ம விட்டுறலாமே, விட்டுட்டு இதை 21 நாள் மட்டும் எடுக்கலாமே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டவுட் கேட்குறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போது ஒரு நாள் விடுறோம் அப்படின்னா அந்த 62ங்கிறது 61/365 எடுப்போமா? அப்போ I = 1000 × 15/2 × 61/365 ஹோல் டிவைடட் பை 100. 1 0 2 0, இங்கே 1 0 2 0. ஸோ இங்கே இந்த 2 டேபிளால் இது 2 கேன்சல் பண்ண முடியாது. இங்கே 5 டேபிளால் அடிப்போம். அப்போ 73, இங்கே 3. சரி, அப்போ மிச்சம் என்னங்க இருக்கும்? 10 × 3 × 61 டிவைடட் பை 73 இருக்குமா? ஈக்குவல் டு இது என்ன வரும்? 1 3 is 3. இது வந்து 18, பின்னாடி ஒரு முட்டை டிவைடட் பை 73. இப்போ இது 2ஐயும் வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாமா? 1830 73ஆல் வகுக்கணும். இப்போ 73 2ஆல் பெருக்கும். 2 3 சார் 6, 2 7 சார் 14. அப்போ என்ன பண்ணலாம்? 146. இப்போ இதை கழிக்கணுமா? இங்கே 13 எடுங்க, இங்கே 7 வரும், இங்கே 1 வரும், இங்கே 0 வரும். இங்கே ஃபஸ்ட்டு வந்த 2வை பார்க்கும்போதே இங்கே நமக்கு ஆப்ஷனே கிடையாது. முதல் நம்பர் 2ங்கிறது நமக்கு கிடையாது. அப்போ உங்களுக்கு இந்த சம் வந்து அப்படி நீங்கள் போட்டிங்கனாலுமே ஆன்சர் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 9 விட்டுட்டு 10ஆம் தேதியிலேருந்து தானே நம்ம எடுக்கணும். அப்போ இங்கே வந்து ஏப்ரல் மாதத்துக்கு 21 நாள் தானங்க வரும் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு சந்தேகமாக இருக்கும். அப்போ நீங்கள் 21 நாளாக நீங்கள் எடுத்திங்கன்னா இங்கே 61 நாள் கணக்கு வரும். அப்படி வச்சாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயே நமக்கு அந்த ஆன்சர் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்கிறேன், முதல் நாள்லேருந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சொல்ல வரேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கணக்கு போகலாம். சாரிங்க, இந்த 73 × இந்த 2 வந்து பெருக்காமல் விட்டாச்சு. 73 × 2னா 2 3 6, இங்கே வந்து 146. வகுக்கிறது வந்து 146 இருந்திருக்கும். வெரி சாரிங்க. ஸோ அப்போ 1830 146ஆல் தான் நம்ம வந்து வகுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இங்கே 1 போட்டோன்னா 146. இங்கே வந்து என்ன வரும்? 13, இங்கே 5 இருக்கும், இங்கே 1, இங்கே 7, 170. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 1 தான் போடுற மாதிரி இருக்கும், 146. அப்போ 11ங்கிறது நமக்கு ஆப்ஷனில் இல்லை. சாரிங்க, எப்படி பார்த்தாலும் இது ஆன்சர் வராது தான். பட் இந்த 2ஆல் மல்டிபிள் பண்ணாமல் மட்டும் நான் விட்டுட்டேன். ஓகேங்களா?